யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடம் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம், பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறோம். ஆனா உண்மையாவே நமது எதிர்பார்ப்பு எப்படி காணப்படணும்? நமது ஜெபமும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு செய்தி கேட்டாலே இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு ஆசீர்வாதத்தை குறித்தும் உலக பிரகாரமான நன்மைகளை குறித்தும் தான். ஜெபம் கூட அப்படிதான் காணப்படுது. எனவேதான் வேதத்துல நாம பார்க்கிறோம், இவற்றையல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு. ஆனா இன்றைய மனிதர்கள் அழிந்து போகும் உலக ஆசீர்வாதங்களையும் ஆஸ்திகளையும் தேடி தம்மை தாமே பாவத்துக்கு உள்ளாக்குகிறோம். லூக்கா 12:15 2வது பகுதியில, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் என்று பார்க்கலாம். ஆஸ்தியும் உலக சந்தோஷங்களும் ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. நன்மைக்கேதுவான அநேக காரியங்கள் கண் முன்னால வைக்கப்பட்டிருந்தோம். வேதாகமத்தின்படி அநேக கடமைகள் நம்முன் காணப்பட்டாலும் தேவ பயம் இல்லாம ஏதோ ஒரு உலக பாவத்திற்கு அடிமைப்பட்டு நமது நன்மைகளை நாம விட்டு கொடுக்கிறோம். என்ன நன்மையானாலும் அது ஆண்டவருக்கு பிரியமானதாய் காணப்படணும். அது மட்டுமல்ல, எந்த ஒரு நன்மை ஆனாலும் சரி, அது ஆண்டவரால் தரப்பட்டதாய் அவர் சித்தத்தின்படி பெறப்படுவதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் நிலையானதும் கூட. நீங்க எப்படி எதை ஆண்டவரிடம் எதிர்பார்க்கிறீங்க? சில பேர் நினைக்கலாம், அப்படின்னா எதை தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு. பிரியமானவர்களே, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியமானதாக, உங்க காரியத்துல அவர் விரும்புவதாக காணப்படணும். அதுதான் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில கொண்டு செல்லும். அதாவது இந்த செய்தியின் வழியாக என்ன சொல்ல வரேன்னா, உலக பிரகாரமான காரியங்களை எதிர்பார்க்கத விட்டு உங்க ஆத்மாவை ஜீவனை நஷ்டப்படுத்தாத வண்ணம் ஆண்டவருடைய பாதையில கொண்டு செல்லும் வழிகளை எதிர்பாருங்க. அது என்ன காரியம் என்பதை அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.